World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சார், நியூமராலஜி படிக்கும் போதே நீங்கள் ஆதார் கார்டு வச்சு பலன் சொல்லும் போதே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது சார். எப்படி ஒரு அந்த நம்பர் நமக்கு தானாக அமையிறது எப்படி வருது, எப்படி நம்மளோட கனெக்ட் ஆகுது, எல்லா விஷயமும் பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு கனெக்ஷனில் கொடுக்குதுன்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருசாக வாய் திறக்கிறாப்புல இருந்தது. இப்போ நீங்கள் பெயர் எப்படி அமையிறது, அதுவும் ஒரு ஜாதகம் வச்சு எல்லாரோட பெயர் அந்த கனெக்ஷன் வந்து ஒரு அமேசிங் ஃபேக்ட் சார். இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிகிறாப்புல எங்களுக்கு உங்கள் எனர்ஜி ஹோல் டே உங்கள் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். அதுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் சார். ஒரு கிளாஸுமே வியக்கத்தக்க ஆச்சரியம் மிகுந்ததா நீங்க எடுக்கிறீங்க சார். இன்னும் தேங்க்யூமா. ஜோதிடம் மேல இருக்கிற ஆர்வம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எவ்வளோ ரகசியங்கள் மறைக்கப்பட்டு இருக்குங்கிறத வந்து உங்க மூலமா தெரிஞ்சுக்கிறோம். நீங்க குருவா அமைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அந்த விசஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனே, வேற எதுவும் இல்லை. நன்றிம்மா சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். கிளாஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம் சார். நாங்கள் நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய விஷயம் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு விஷயமும் கேட்க கேட்க பொறுமையாக ரொம்ப பொறுமையாக நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப கிளாஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. தேங்க்யூ சார். இந்த வகுப்பை கிடைச்சது எங்களுக்கும் சந்தோஷம். மிக்க மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப அருமையான வகுப்பு சார். இதை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது பண்றேன். வியக்கத்தக்க அளவு, சந்தோஷப்படத்தக்க அளவுக்கு வந்து நம்ம பெயரை எப்படி ஜோதிடத்துல நம்மளோட ஜாரஸ்கோப்ல இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கறது, நம்மளோட பேர் மட்டும் இல்லாம நம்மள குடும்ப சம்பந்தப்பட்ட பெயர்களும் எடுக்கலாம் அப்படின்றது வியக்கத்தக்க அளவு இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். இதுக்கு வந்து பணத்துக்கு ஒரு பொருட்டே இல்லை சார். அதை விட எக்ஸ்ட்ராடினரியா சொல்லி கொடுத்துட்டீங்க சார். நன்றி சார். நன்றி சார். நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஆக்சுவலா வந்து மிக்க நன்றி சார். நான் ஆக்சுவலா சென்னையிலேருந்து நான் 9 தடவை உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு பண்ணேன். அப்புறம் இந்த கிளாஸ் வந்ததுனால ஜாயின் பண்ணேன். காலம்பர்லேருந்து 9-10 மணிலேருந்து ஆரம்பிச்சு நீங்களும் கொஞ்சம் கூட செழிக்காம சொல்றது, அதே எனக்கும் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி போஸ்டிங். நான்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம், ஒரு 4 ஹவர்ஸ் அட்டன் பண்ணவே டயர்ட் ஆயிடுவோம். ஏதோ ஓபி அடிக்க ஆரம்பிச்சிடும் செகண்ட் ஹாஃப்லாம். இந்த மாதிரிலாம் இல்லாம ரியலி உங்களை பார்த்து எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மோட்டிவேஷன். இப்படிதான் இருக்கணும் போல் இருக்கு, இன்னும் நம்ம நிறைய கத்துக்கணும், என்ன ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பா வந்து நான் உங்களோட பர்சனலா தொடர்பு கொண்டு சார். மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். ஆனந்தன், சென்னை. நன்றி சார். நன்றி சார். ஆனந்த ராஜினி. நன்றி சார். இது சார் கொஞ்சம் புரிதல் தான் இன்னும் நல்லா பரவாயில்ல சார். இப்ப நல்லா ரொம்ப புரிதலா, அது நீங்க எடுத்த விதமே நல்லா இருக்கு சார். அதாவது நானே எழுந்து போல சார், டீ கூட எழுந்து போல சார், அப்படியே நோட் பண்ணி இருந்தது சார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் சார். இந்த கிரகத்துக்கும் அந்த பேருக்கும் என்ன மாதிரி சொல்லிட்டு எல்லா ஜாதகத்துக்கும் எல்லாத்தையும் போட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். மனமார்ந்த நன்றி சார். நன்றி சார். சார் வணக்கம் சார். ரொம்ப கிளாஸ் அருமையா இருக்கு சார். இன்னைக்கு ஃபுல் டே வந்து அந்த எனர்ஜி தான் சார். ஒரு பிரேக் கொடுத்தீங்க. ரொம்ப வந்து எதிர்பார்க்கவே இல்லை சார் இவ்வளோ விஷயம் அந்த கிளாஸ்ல கிடைக்கும் அப்படின்னு. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அன்மியூட் பண்ணிட்டு நம்ம அப்பயே நடத்தும் போதே ஒரு டவுட்டு கிளியர் பண்ணுறது வந்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த மாதிரி சிலர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கிளாஸ்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கேளுங்கன்னுவாங்க. அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். நான் நோட் பண்ணுனேன். அப்பப்போ டவுட் வர டைம்ல நம்ம வந்து அன்மியூட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அது 2:30லேருந்து கிட்டத்தட்ட 6 வரலும் ஒரு 4 மணி நேரம் எடுத்த கிளாஸுக்கெல்லாம் தூக்கம். இப்படிதான் கிட்டத்தட்ட ஒரு 50 ஜாதகத்தை வேகமா போட்டு பாசிட்டிவா சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அருமையான வகுப்பு சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். மார்னிங் சார். அம்மா வணக்கம் சார். கிரிஜா பேசுறேன் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க. இப்போ நம்ம நட்சத்திரங்களோட நாம எழுத்துக்கள் வருது இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம் இல்லைங்களா சார்? தாராளமாக எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கிரிஜாமா சார். ரொம்ப தேங்க்ஸ் மணிகண்டராஜ் சார்.
சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா ஆஃப்டர் so many years 20 years பேக் ஒர்க் பண்ண இப்போ நான் வந்து திரும்பி ஒரு எக்ஸாம் எழுதுறது சம்திங் ஐ எம் லேர்னிங் எல்லாம் பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி மணிகண்டன் சார். ஒரு எக்ஸாம் எழுத போறேன் இப்போ. ஸோ எவ்ரிதிங் எனக்கு வந்து பாடி பெயின் அதெல்லாம் மறந்துட்டு ஐம் டோட்டலி டைவர்ட்டிங் டு இந்த ஜோதிஷம் அண்ட் ஆல் அண்ட் ஐம் கெட்டிங் மை செல்ஃப் டைவர்ட்டட் சார். எனக்கு ஒரு ஹீலிங் ப்ராசஸ்ன்னு நான் சொல்லுவேன் சார் திஸ் ஹோல் ஜேர்னி. ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றிம்மா டேக் கேர். ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளோ நேரம் இந்த இது வந்து நிஜமாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கடைசியில தான் நாங்களே கட்ட எழுத கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நடத்துனது ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கிளாஸ் ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து என்ன கிளாஸ்ன்ற ஒரு தாட் கொண்டு போகுது. கண்டிப்பாக அடுத்தது பஞ்சபட்சிமா, இன்னும் நீங்கள் பயங்கரமாக இருக்கும் அந்த பஞ்சபட்சி நம்ம வகுப்பு. ஐயா இது வந்து நான் 4வது கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். இது மிகப்பெரிய ஒரு பிரமாதம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம நியூமராலஜி கிளாஸ் அட்டன் பண்ணிட்ட பிறகு நேற்றுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு கால் பண்ண மணிகண்டன் ஐயா. பார்த்தீங்கன்னா உடனே கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க நீங்கள். எனக்கு ஆக்சுவலாக இந்த கிளாஸ் இருக்குன்னு நம்ம ஸ்டேட்டஸில் பார்த்தேன், ஆனால் அதை நான் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்போ சொன்ன உடனே இமீடியட்டாக நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த பிரபஞ்ச சக்தி உங்களோட என்ன கனெக்ட் பண்ணி இருக்கன்னும் போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி ஐயா. ஒரு சில விஷயங்கள் டவுட் ஐயா, அது ஆல்ரெடி உங்ககிட்ட பேசிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி என்னை கொஞ்சம் புஷ் பண்ணி விடுங்கய்யா. மிக்க நன்றியா, வாழ்த்துக்கள். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நான் இனிமேல் அட்டன் பண்ணிடுவேன் ஐயா. நன்றி சார். நன்றி நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. சாந்திம்மா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன் சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு எப்பவுமே சரி உங்க கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லாக டியூட்டி, காலையிலேருந்தே டியூட்டி. சரி ரைட்டு ஓகே, எப்படியோ உங்கள் இதை கிளாஸை ஃபுல்லாக அட்டன் பண்ண முடிஞ்சது அது இயற்கைக்கு தான். நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார். நன்றி சார். நன்றி ரொம்ப சந்தோஷம். ஓகே சார். வீடியோ இருக்கு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சார். சுரேஷ் சார் வணக்கம் சார். நான் வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் ரொம்ப வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். போன வருஷமும் நான் அட்டென்ட் பண்ணேன். எனக்கு என்னென்னா போன வருஷத்தோட இந்த வருஷத்துக்கு டிஃப்ரென்ஸும் இருந்துச்சு. முக்கியமாக நான் அட்டன் பண்ணுறதுக்கான ரீசன் ஏற்கனவே அட்டன் பண்ண கிளாஸாக இருந்தாலும் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சார். நீங்கள் எடுக்கும்பொழுது ஒரு என்னால் நேராக வந்து பார்க்க முடியல, பட் இருந்தாலும் அது எப்போவுமே உங்களுடைய கிளாஸ் வீடியோஸ் எப்போவுமே என்னுடைய சிஸ்டமில் போயிட்டே இருக்கும், அந்த அப்ளிகேஷனில் போயிட்டே இருக்கும். என் ஒய்ஃப்மே கேட்டுட்ருப்பாங்க, நீங்கள் என்ன பார்க்குறத விட அவரை தான் அதிகமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு. அதனால் நிறைய ஏதோ ஒரு ஃபீலிங் அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். புரிஞ்சுது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ. ஐயா ரொம்ப நன்றி. கிளாஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. ஓகேங்க. ஒரு இருந்து நம்ம கற்றுக்கிறத விட ஒரு எனர்ஜியை, ஒரு நல்ல ஒரு வைப்பை வந்து ஒரு ஜோதிடத்தை எவ்வளோ நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தை வந்து உங்கள்கிட்ட இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. ரொம்ப எனர்ஜியாகவும் நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பொறுமையாக அருமையாக பதில் சொன்னீங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியா, அந்த சில சிறப்பு வகுப்புகள் போடுறது மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்து போட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது மட்டும் கொஞ்சம் ஐயா வேறு வழியே இல்லைங்க. ஏன்னா நிறைய வகுப்புகள் பெண்டிங்லேயே இருக்குங்க. ஸோ வந்து இதுதான் சூழ்நிலை. மாதம் வந்து ஒரு பெரிய வகுப்பு வந்துடும். ஓகேங்களா? இனிமேல் வந்து இந்த ஒரு நாள் வகுப்பு வராது. ஸோ வந்து பெரிய வகுப்புகள் மாதம் ஒரு வகுப்பு பெரிய வகுப்பு வரும். இது இல்லாமல் 500 ரூபா வகுப்பு தான் வரும் சார். வாய்ஸ் கேட்குங்க சார். ஓகே சார், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, வேறு ஒன்றும் சார். ஓகேங்களா? 500 ரூபா வகுப்பு தான் வரும். ஓகே சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. கொஞ்சம் கூட இவ்வளோ நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்தது உங்களுடைய வைப்பு தான் சார். அந்த ஒரு ஆர்வம் தான், எங்கேயும் எதிர்த்து போக முடியாது செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நீங்கள் உங்களை குருநாதராக அடைஞ்சதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, அருமையாக இருந்திருக்கீங்க கிளாஸ். நன்றி சுரேஷ். நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. வணக்கங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. அனைவரும் சொன்னோமா ரொம்ப நாள் அவங்கள்ட்ட இப்போ நேரில் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக ஒரு மன அழுத்தமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ கோவம் இருந்தாலும் எல்லாம் மறந்துச்சு. சூப்பர் சார். பேரில பற்றின சந்தோஷம் நிறைய கிளியர் ஆயிருக்கு. நான் அடுத்தடுத்து கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்தா பேர் கண்டிப்பாக சொல்கிற அளவுக்கு ஒரு நாலேஜபிள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர் சார். வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் இது பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் குரூப்பில் போடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன்.
உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு 3 டேஸ்க்குள்ளே கொடுத்துருவாங்க. ஓகே, நம்ம வாய்ஸ் வரலையா? வாய்ஸ் வரலையா? இப்பதான் வருதுங்க சார். ஒரு 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவாங்க நம்ம ஆப்பில், நீங்கள் பார்த்துக்கலாம். புதிய மாணவர்கள் மட்டும் மெயில் அனுப்புங்க, மற்றவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஆப் யூஸ் பண்ணுறவங்க மீண்டும் வந்து மெயில் அனுப்ப தேவையில்லை. ஆப்பே யூஸ் பண்ண இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? நம்ம ஆப் நான் யூஸ் பண்ணவே இல்லைன்றவங்க யாராவது இருக்கீங்களா? பழைய மாணவர்கள் யாராவது புதுசாக சேர்ந்ததுன்னா ஆப் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு மட்டும் அவங்க மட்டும் நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து குரூப்பில் மெயில் ஐடி கொடுத்துருங்க, உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க. 3 டேஸ்க்குள்ளே வந்துடும். சார் நாங்கள் ஆப் யூஸ் பண்ணல சார். நம்ம அப்போ நாங்கள் கொடுக்கலாமா சார்? சார் நீங்கள் ஆப் அடிப்படை யூஸ் பண்ணுறீங்களே சார்? ஆமாம் சார், ஆமாம் சார். அதுதான் சார் அது. ஓகே சார், புதுசாக வேற இதில் இருந்து. ஓகே, வேற இல்லை, நம்ம அடிப்படை உயர்நிலை முதல்நிலை ஆப் பார்க்குறீங்களா, அதே தான். ஓகே சார், அதுலேயே வந்துடும். அதுலேயே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ சார். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் சார். ஆக்சுவலி வந்து இதை சொல்லி ஆகணும். சார் வந்துட்டு காலையில் 9 o'clockலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டீங்க, அதை தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். யூஸ்வலாக சாரோட ரெஸ்ட் டைம் தான் இருக்குது, ஆனால் இன்றைக்கி நம்மளுக்காக வந்து அதெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லோரும் சொன்னது தான் ஃபுல்லாக நம்மளுக்காக வந்து நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு சின்ன மரியாதையாக தான் இதை வந்து பண்ணுது. கண்டிப்பாக செய்யும். நன்றி நன்றி சௌமியா. முத்துப்பாண்டி தம்பிக்கும் நன்றி. ஏன்னா அவரோட ஒத்துழைப்பு இல்லைனாக்கா எங்களுக்கு இந்த அளவு வந்து கிளியரா கிடைக்காது. முத்துப்பாண்டி சாருக்கும் நன்றி. பக்கபலமா இருந்து உழைத்தவர்களுக்கும் நன்றி. ஏன்னா அந்த சப்போர்ட் இல்லைனாக்கா இங்க இந்த அளவு கிளாரிட்டி வராது. அவர்களுக்கும் நன்றி. ரெண்டு குழுவிலையுமே ஒரு 1500 பேர் பயணிக்கிறாங்க. ஆனால் இந்த வகுப்பு படிக்கிறவங்கன்னு பார்க்கும்போது அவர் 60-70 பேர் தான். அப்போ நீங்கள் மட்டும்தான் பாக்கியம் பெற்றவர்கள். ஓகேங்களா? மற்றவங்க எல்லாம் என்னதான் இருந்தாலும் அந்த அமைப்பு இல்லை, இல்லைங்களா? கண்டிப்பாக. ஓகேங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ நிறைய வெற்றி பண்ணுங்க. நிறையா ஜாதகம் போடும்போது எல்லாத்தோடைய பேர் எழுதுங்க. அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன, குழந்தைங்க எல்லா பேரும் எழுதுங்க. இதை அப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நாளைக்கு உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. ஒரு 2-3 வருஷம் போச்சுன்னா போதும், எந்த ஜாதகம் வந்தாலும் உங்கள் பேர் இதா, இந்த பேர் இதான் நீங்களே கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே. அப்போ நீங்கள் ஜாதகம் கொண்டு போகும்போது சொல்லிடுவாங்க, ஏப்பா அவர் போனால் அவங்க அப்பா பேர் சொல்கிறார், தாத்தா பேர் சொல்கிறாங்க, எல்லாமே சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ ஆய்வுகள் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஓகே சார், ஓகே சார். ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரமாவது ஃபேமிலிக்காக டைம் கொடுப்போம். ஓகேங்களா? மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி 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 சார்.